பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. ஆகையால் நேபுகத்நேசர் ஆகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்கள் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அதாவது நேபுகத்நேசர் ராஜா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எழுதுறான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் தன்னை அகந்தையாக இருந்தான், தன்னை பெருமைப்படுத்தினான். கர்த்தருக்கு முன்னாடி அவன் பெருமைப்படுத்தினான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அவன் கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே நான் முன்னாடி பெருமைப்படுத்தினான், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க சொல்லி கர்த்தர் முன்னாடி அவன் தன்னை தாழ்த்த போது அதுக்கப்புறம் அவன் எது எழுந்து போன கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுறாரு. அதாவது நேபுகத்நேசர் ராஜா பார்த்தீங்கன்னா அவனோட பாபிலோன் சிலர்ப்பு பார்த்து பாபிலோன் அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை கட்டுறான். அந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த தேசத்துக்கு எல்லாவற்றும் சரி அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். எல்லாமே அவனுக்கு கீழ் உட்பட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கு அவனுக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்க தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த விக்கிரத ஆராதனைகள் எல்லாருமே கூப்பிட்டு கேட்குறான். இப்போ இந்த தோசியர், இந்த கல்தேச்சர், இந்த அப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் கூப்பிட்டு இதுமாரி சொல்கிறாங்க. இது போல் எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியல, நீங்கள் ஒரு விளக்கத்தை சொல்லுங்க சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு யாருக்குமே அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் தெரியல. அவர் ரொம்ப வெக்ஸாகி ரொம்ப காண்டாயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா கூட சில ஆட்கள் சொல்லுவாங்க, இது போல் ஒரு கர்த்தரை ஆராதிக்க ஒரு மனுஷன் இருக்கிறான், பேர் தானியேல். எல்லாம் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது உடனே அந்த நேபுகத்நேசர் ராஜா போய் தானியேலை கூட சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கே சில ஆட்கள் போய் தானியேலை போய் கூப்பிட்டு வராங்க. தானியேலை கூப்பிடும்போது அந்த ராஜா தானியேல் அவனோட சொப்பனத்தை சொல்கிறான். அதுக்கப்புறம் தானியேல் சொல்கிறாரு, அதாவது ராஜாவே நான் சொல்ல மாட்டேன், எனக்குள்ளே இருக்க தேவன் சொல்வார் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொப்பனத்துக்கு தானியேல் விளக்கம் சொல்கிறார். அதாவது அவன் கீழே விழும்போது கர்த்தர் முன்னாடி அவனை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை அந்த சொப்பனத்துக்கு விலக கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த சொப்பனத்துக்கு கீழ்ப்படிவே இல்லை. அவன் தன்னை பெருமை தான் படுத்தியிருந்தான். அதே போல் தான் அவன் சொல்கிறான், அவனோட ராஜபாரத்தில் அந்த மண்டபத்தில் உலாவும் போது அதை பார்த்து அவன் சொல்கிறான், இது எல்லாம் என் கைகளால் உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் இந்த தேசத்தை நான் தான் உருவாக்கணும்னு சொல்லி அவன் தன்னை மேன்மை பாராட்டினான். அவன் மேன்மை பாராட்டின அடுத்த செகண்ட் வானத்தோட சத்தம் உண்டாகி, நேபுகத்நேசர் ராஜாவே நீ உன் ராஜபாரம் நீங்கி போட்டது, நீ பைத்தியம் போல் நீ மாடுகள் பிள்ளை துள்ளுவான்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகி அதே போல் அப்போ ராஜபாரம் போச்சு. அதுக்கப்புறம் போல் அவன் பைத்தியமாக இப்போ மாடுகள் பிள்ளை துன்றான். அதுக்கப்புறம் சில நாட்கள் சில காலம் போய் அதுக்கப்புறம் அவன் கண்கள் எடுத்து அவன் வானத்தை நோக்கி அவன் விண்ணப்பம் வைக்கிறான். ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே முன்னாடி என்னால் நான் நிற்க முடியாது ஆண்டவரே, நான் தகுதி இல்லாத ஆண்டவரே, நீ தான் மேன்மை உள்ள தேவன் ஆண்டவரே நான் இல்லை நீங்கள் தான் சொல்லி தன்னை கர்த்தர் அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் கண்கள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் வைக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவன் எந்த ராஜபாரம் எழுந்து போச்சோ அந்த ராஜபாரத்தை திருப்பி கொடுறாரு. அவன் எந்த நிலைமையில் இருந்தால் அந்த நிலைமையை கர்த்தர் திருப்பி கொடுறாரு. அதுதான் அவன் சொல்கிறான், நான் அகந்தை உள்ளவனாக இருந்தேன், நான் பெருமை உள்ளவனாக இருந்தேன், நான் என்ன மேன்மை பாராட்டினேன், இன்றைக்கி நான் இல்லை தேவன் தான் பெருமை உள்ளவர், அவர் தான் மகிமைக்கு பார்த்துட்டு சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுறான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆளுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் பெருமைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மளை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது, நம்ம பெருமைப்படுத்தக்கூடாது. நம்ம மேன்மைப்படுத்தலாம் நிச்சயமாக நம்ம ஒரு நாளும் சரி கர்த்தர் நிற்க முடியாது, நம்ம கீழே தான் விழுவோம். வேதம் அப்படி தான் சொல்லுது. அதாவது பெருமை உள்ளவனு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவனு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமையாக நம்ம கர்த்தர் நிற்கும் போது நிச்சயமாக நம்ம கீழே தான் விழுவோம். அதுபோல் லூசிபர் தன்னை பெருமைப்படுத்தினா கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை வச்சிருந்தார். கர்த்தரை ஆராதிக்கும்படி அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிருபியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த கிருபி அவன் என்ன பண்ணான், தன்னை அந்த கிருபி அவன் எடுத்து அவன் தன்னை மேன்மை பாராட்டினான். நான் இயேசுவை போல் அவனை நினைச்சான். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் இயேசப்பா அவன் வானத்துல தள்ள இருந்தான், அவன் கீழே விழுந்தான். அதுபோல் அவன் தன்னை மேன்மை பாராட்டினா அந்த லூசிபர் கீழே விழுந்தான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைமா ஜாக்கிரதையாக இருக்குது. நம்ம ஒரு விசுவாசம் இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாலும் சரி, நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஒன்றும் நம்ம கர்த்தர் நம்ம பெருமை பாட நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தரை மட்டும் தான் நம்ம பெருமை பாடணும். ஏன்னா அவர் தான் எல்லா மகிமைக்கு துதிக்க பார்த்துற ஒருவர் தான். அவர் அன்றி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வேதம் அப்படி தான் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் திராட்சை கொடியாக இருக்க நம்ம அவர் திராட்சை செடியாக இருக்க நம்ம அதில் கொடியாக இருக்கிறோம். அதாவது ஒரு செடியில் நம்ம ஒரு கொடியாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். செடி இல்லாமல் கொடி ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம கர்த்தருமா நம்ம தாழ்மை பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம உயர்த்துவார். ஒரு நாளும் சரி நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. நீங்கள் எந்த உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாலும் நீங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கர்த்தர் கூட கொடுப்பார். ஆமென்.